நமஸ்காரம். நாம் ஜீவாத்மா என்று பெயர் பெற்றிருக்கிறோம். நான் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளே ஜீவன்தான். நான் ஜீவாத்மா என்று யாரால் சொல்லிக் கொள்ள முடியும்? எல்லா பொருளுக்குள்ளும் ஆத்மா இருக்கு. ஆனா சிங்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஜீவனாலே அவ்வளவு உணர்ந்து நான் சிங்கம்னு சொல்லிக்க முடியாது. ஒரு நாற்காலிக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவாலே நான் நாற்காலின்னு உணர முடியாது. அந்த அளவுக்கு தான் ஞானம். இன்னொன்னு, நாற்காலி மரத்தால பண்ணிருக்கு இல்லையா, அந்த மரம் நான் அப்படின்னு சொல்லிக்குமா? அதுக்கு தான் அறிவே கிடையாது. அப்ப அறிவற்ற பொருள்கள் நான் சொல்ல முடியாது. ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு. ஆனா அந்த ஆத்மாவே ஒரு மனுஷ சரீரம், தேவ சரீரம், இதை தவிர வேற ஏதாவது ஒரு சரீரத்துக்குள்ள இருந்ததுன்னா அந்த அறிவு மங்கி போயிடுறது. அதனாலையும் சொல்லிக்க மாட்டார். அப்ப இந்த மனித பிறவி எவ்வளவு முக்கியமா எடுத்து பாருங்க. நான் அப்படிங்கிற சொல்லுனுடைய பொருளை உணர்ந்து அத உலக வழக்கத்துக்கு வழக்கப்படுத்துறதே மனிதனாலதான் முடியும். இப்ப நாம ஒரு விளக்க பாக்குறேன், இதை பார்த்து விளக்குன்னு ஒருத்தருக்கு சொல்றேன். அது பேச்சு வழக்கம். அதை உபயோகப்படுத்துறேன், பயன்படுத்துறேன். இன்னொரு வழக்கம், ஒரு இடத்துல இருட்டு இருக்கு, அங்க கொண்டு போய் வெளிச்சத்தை வைக்கிறேன், இருட்டு போகும்னு. அப்ப அது செயல் வழக்கம். பேச்சு வழக்கத்திலையும் விளக்குன்னு சொல்லுவேன், செயல் வழக்கத்திலையும் விளக்குன்னு சொல்லுவேன். அப்ப அதை நான் தானே செய்யணும். அத போல நான் அப்படிங்கிற சொல்லுக்கு வழக்கு எங்க வரும்னால் இந்த ஜீவன் தான், மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் சொல்லணும். அவர் தான் நான் சொல்லிப்பார். என்னதுன்னு சொல்றார், நான் அங்க போயிட்டு வந்தேங்கிறார். அப்ப இந்த நான்கிற சொல் ஆத்மாவை குறிக்கிறது. இந்த ஆத்மா ரெண்டு பேரை விட வேறுபட்டவர். ஒன்னு ஜட பொருள்கள். லோகத்துல எத்தனையோ ஜட பொருள்கள், அந்த பொருள் எல்லாத்த விட வேறுபட்டவர் ஆத்மா. எது வேறுபடுத்துறது? பொருள்களை விட ஆத்மாவை எது வேறுபடுத்தும்? இப்ப நான் சொன்ன ஞானம்தான், அறிவு தான். இந்த பொருள்களுக்கெல்லாம் அறிவு கிடையாது, அது நான் சொல்லிக்காது. ஆனா நான் சொல்றேனே, எனக்கு அறிவு இருக்கு, நான் அறிவாவே இருக்கேன். அந்த அளவுக்கு ஆத்மாவுக்கு பெருமை இருக்கு இல்லையா? அந்த பெருமை, அந்த அறிவு தான் ஜட பொருள்களிலிருந்து ஆத்மாவை வேறுபடுத்தும். அடுத்தது, ஆத்மாவுக்கு இன்னொரு பக்கம் இருக்கிறவர் பரமாத்மா. அவர் தான் சர்வேஸ்வரர். இப்ப அவரிடத்திலிருந்து ஆத்மாவை வேறுபடுத்தி ஆகணும். நமக்கு கீழே இருக்கிற பொருள்கள்ல இருந்து நாம உயர்ந்து இருக்கோம், வேறுபடுத்தணும். அதுக்கு ஞானம். பொருள்கள்லாம் ஆனந்தப்படாது, நான் ஆனந்தப்படுறேன். அப்ப ஞானம், ஆனந்தம் இவை ஆத்மாவை ஜடப்பொருள் இருந்து வேறுபடுத்திடும். ஆனா பரமாத்மாவிடத்திலிருந்து ஆத்மாவை எது வேறுபடுத்தும்? ஏன்னா நிறைய ஒற்றுமை இருக்கு பாருங்க. அவர் ஆத்மா, நாம ஆத்மா. என்ன வித்தியாசம்? நம்ம ஜீவாத்மா, அவர் பரமாத்மா. அவ்வளவுதான் வேறுபாடு. ஆனா ரெண்டு பேரும் ஆத்மா. பரமாத்மாவுக்கும் ஞானம் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் ஞானம் உண்டு. பரமாத்மாவுக்கும் ஆனந்தம் உண்டு, ஜீவாத்மாவுக்கும் ஆனந்தம் உண்டு. இல்லையே, பரமாத்மாவுக்கு கர்மங்கள் கிடையாது, ஜீவாத்மாவுக்கு கர்மங்கள் உண்டே. சரியா பிடிச்சிட்டு வாஸ்தவம். பரமாத்மா கர்மமே தொடாது, நாம கர்மங்கள் பண்ணி அதை தேடி பாப புண்ணியங்களுக்குள்ள உழண்டு இருக்கோம், வாஸ்தவம். ஆனா அதே ஜீவன் இந்த புண்ணிய பாபங்களை தொலைச்சுட்டு பரமபதம் போயிடுறான், முக்தி அடைகிறான். அப்ப அவனுக்கும் கர்மங்கள் கிடையாது இல்லையோ? அப்ப பரமாத்மாவுக்கும் கர்மங்கள் இல்லை, ஜீவாத்மாவுக்கும் கர்மங்கள் இல்லை. முக்தி தசையில் இந்த லோகத்துல வேணா தலைப்பட்டிருக்கோம், கட்டுப்பட்டிருக்கிற திசையில கர்மங்கள் இருக்குன்னு சொல்லலாம். முக்தி திசையில கிடையாது இல்லையா? அப்ப பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஈக்குவல் தானே, ரெண்டு பேரும் சமம் தானேனால் கிட்டத்தட்ட சொல்லிவிடலாம் போல் இருக்கே. ஞானத்திலையும் சமம், ஆனந்தத்திலையும் சமம், கர்மங்களும் கிடையாது, அப்படியெல்லாம் சமம். ஆனா அங்க ஒரு வேறுபாடு என்னன்னால், பரமாத்மா தலைவர், நாம தொண்டர். அவர் சொத்த உடையவர், நாம சொத்து. அப்ப பகவான் உடையவனா இருக்கார்,
நாம உடமையா இருக்கும். அவர் தலைவனா இருக்கார், நாம தொண்டனா இருக்கும். அப்படின்னா அவர் சுவாமியா இருக்கார், நாம தாசனா இருக்கும். இந்த தாஸ்யம் இதான் சேஷத்துவம்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவார்கள். சேஷத்துவம், தாஸ்யம், தொண்டு புரியும் தன்மை. தாசனுடைய தன்மை தாஸ்யம். நாம எல்லாம் தாசர்கள். தாசர்களான சுவாமி பகவான், நாம அந்த சுவாமிக்கு தாசர்கள். அந்த தாஸ்யம்தான் பெருமானிடத்திலிருந்து ஜீவாத்மாவை வேறுபடுத்துகிறது. இப்போ நீங்க ஆழ்ந்து ஒண்ணு சிந்திக்கணும். சிங்கத்தை விட, புலியை விட, எலியை விட, மண்ணு மட்டையை விட நாம உயர்ந்தவர்னு சொல்லிக்கிறதுல விருப்பப்படுறோம் இல்லையா? எதை வச்சு சொல்லிப்போம்? நான் அறிவாளி, நான் அறிவுடையவன். இந்த பொட்டிக்கு அறிவு கிடையாது, இந்த பாலுக்கு அறிவு கிடையாது, எனக்கு அறிவுடையவன். ஆக இதை விட நான் வேறுபட்டவன் அப்படின்னு எவ்வளவு பெருமையா சொல்லிக்கிறோம். அந்த அறிவுக்கு எங்க தெரியுமோ பயன்பாடு? அந்த அறிவு வெறுமை இதுல இருந்து வேறுபடுத்திட்டா போறாது. இப்போ அந்த அறிவுக்கு பயன் பெருமானை காட்டிலும் என்னை வேறுபடுத்தி வைக்கிறது சேஷத்துவம், தாஸ்யம் அப்படின்னு நம்ம அறிவால தெரிஞ்சுக்கணும். நாம் பகவானுக்கு தாசன், இதை தெரிஞ்சுட்டாத்தான் அறிவுன்னே ஒத்துப்பார்கள். அந்த அறிவு வரலைன்னு வச்சுங்க, அப்ப வேறுபாடே தெரியாது. நம்ம பாட்டுக்கு லோகத்துல எதுக்கோ உழன்று கொண்டிருப்போம். அப்ப பெருமானுக்கு நான் தாசன், இந்த அறிவு நம்ம இடத்தில் ஏற்பட வேண்டும். அந்த தாசங்கிறதை எப்படி வெளிப்படுத்துவோம்? எத்தனையோ தொண்டுகள் மூலமாக. கடவுளுக்கு செய்யும் தொண்டு, அடியார்களுக்கு செய்யும் தொண்டு. அப்ப ரெண்டு விஷயம் இன்னைக்கு புரிஞ்சிட்டோம். ஒண்ணு ஞானம், அதுவும் என்ன வேறுபடுத்துறது. இன்னொன்னு தாஸ்யம், அதாவது பெருமானுக்கு நான் செய்ய வேண்டிய தொண்டு, தொண்டனான தன்மை, அதுவும் என்ன வேறுபடுத்துறது. இந்த ரெண்டு தான் ஒரு ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு அடிக்கடி சிந்திப்போம். ஞானம், தாஸ்யம், தாஸ்யம், ஞானம். நான் தாசன்ற ஞானம் இருந்தா தான் அறிவே. ஞானம்ங்கிற அறிவு இருக்கிறதுக்கு பயனே தாசன்னு தெரிஞ்சுக்கிறது தான். ரெண்டுத்துக்கும் பயன் தொண்டு புரிவது தான். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.